ரொம்ப நாள் கழிச்சு நானும் ரகு ஒன்னா சேர்ந்து ஒரு ஷூட்டுக்கு போறோம். ஹலோ சொல்லுங்க ரகு மாஸ்டர். மலை நல்லா இருக்கியா மலை? இல்ல எனக்கும் வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கு இந்த கார் ஓட்ட இது பண்றது. ஏன்னா எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. இல்ல இல்லையா? ஆனா இவரு கரெக்ட்டா வந்துட்டாரு. 6 மணிக்கு வந்து வீட்ல பவர் கேட்டாங்க சீக்கிரம் வந்துட்டோம். என்னடா சொல்ற? சப்பசாம நம்ம குழந்தையாவே இருந்துக்கலாம் மாஸ்டர். என்னன்னு நினைச்சா இந்த கேம் என்ன கேமா இருக்கு சொல்லு ரகு. மாலைலாம் கடைசியா போடுற மாலை இதுதான். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். நாங்க மத்தியானம் 2 மணிக்கு வந்தோம், இரவு 2 மணி. இதே காஸ்டியூம் தாங்க, இதே இடத்துக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு ஷோக்காக வந்திருந்தோம், ஒரு ஈவெண்ட்டுக்காக. பட் போகும்போது இதே மாதிரி மிட் நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஒருத்தவங்க கிட்டே வந்துட்டு கேட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கன்ட்டு. பட் ஆனால் அவங்க வந்து எங்களை வந்துட்டு அப்படியே மிட்டு ரோட்டில் விட்டுட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. ஹலோ ரகு தாப்பா ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு ரகு தாப்பா சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நானும் ரகு ஒன்றா சேர்ந்து ஒரு ஷூட்டுக்கு போகிறோம். ஸோ ரகு மாஸ்டர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்னும் ரகு மாஸ்டர் வீடியோக்கு வர்றதே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுனால ரகு மாஸ்டரை நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஹலோ சொல்லுங்கள் ரகு மாஸ்டர். மலை நல்லா இருக்கியா மலை? ஹலோ. ஆமா, கூலி படத்துல இன்னொரு கெட்டப் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒரு எப்போ வருவாங்க இருக்கா. எனிவே நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கூடிய விரைவில் உங்க எல்லாருமே வந்து நான் மீட் பண்ற ஒரு பெரிய ஒரு பிளாக்ல. ஓ, இவர் வந்த ஒரு பெரிய பிளாக்ல தான் வருவார், இல்லைன்னா நார்மலாக சின்ன பிளாக்லாம் வரமாட்டாரு. பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு லெவலுக்கு போன உடனே மறந்துட்டாப்புல பொண்டாட்டியே கூட. சரி நீயே தனியாக பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஆயிட்டாரு. சரி இன்னைக்கு நம்ம ஒரு ஷூட்டுக்கு போகிறோம்ல ரகு, என்ன ஷூட் இது? ரொம்ப நாள் கழிச்சு ஜிடிவியில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோக்கு எங்களை வந்து கூப்பிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் கூப்பிடல. நாங்களே ஒரு தெரிஞ்ச ஆளுங்களை கேட்டு வேற சேனலுக்கு போகிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் துரோகம் பண்ணல. இருந்தாலும் வேலை வேணும்ல, பூவா வேணும். ஆமாம், நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஆர்டிஸ்ட்னால இந்த மாதிரி திட்டாதீங்க. நம்மளையும் ஒருத்தவங்க திட்டுவாங்க சரிங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கார் ஓட்டுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். கார் ஓட்டுறவங்களுக்கு கூட கஷ்டம் இல்லைங்க, பைக் ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சும்மா காருன்னு சொல்லாதீங்க. இந்த படத்துல எங்கடா போறீங்க நாங்க எங்க தாண்டா போறீங்க, அந்த மாதிரி கார் ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எல்லாருக்குமே எல்லாரும் கஷ்டமும் இருக்கும். உங்களுக்கும் அந்த கஷ்டம், இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கார் ஓட்டுறவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன வந்து ப்ராப்ளம் வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இல்ல எனக்கும் வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கு இந்த கார் ஓட்ட இது பண்றது. ஏன்னா எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. ஜோக்லாம் இல்ல, உண்மையா சொல்றேன். நானும் பல நாளா கிளாஸுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் கீர் எங்க, செகண்ட் கீர் எங்க, தேர்ட் கீர் எங்க, எல்லாத்துக்குமே ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்கு. இதுல வேற கால் வேற டக்குன்னு மாத்தணுமா. இதுக்கு தான் நான் டான்ஸே விட்டுட்டேன். நான் காலை டக்குன்னு மாத்தி ஆட சொல்றாங்கன்ட்டு. இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இது வந்து அந்த ரீல்ல சொல்லுவாங்கல்ல, பெண்டானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைச்சியா? கொஞ்சம் ரக்கடான ஆளு. நீங்க அவர் சொல்லி தானே பாத்திருப்பீங்க அந்த கார் ஓட்டும் போது. கார் சொல்லி கொடுத்தவங்க கிட்ட இவ சொல்றாத எது கிளச்சு, எது பிரேக், எது ஆக்சிலேட்டர் ஒழுங்கா சொல்லி கொடு, நான் கொஞ்சம் ரக்கடான ஆளுன்றான். அன்னைக்கு கட் பண்ண அவன் கிளாஸ. ஆமாங்க, இன்னும் கிளாஸ் பேலன்ஸ் இருக்கு, இன்னும் போகாம இருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஃபுல் கிளாஸை முடிச்சுட்டு காரை சுயமா எடுத்து ஓட்ட ஆரம்பிப்பேன். அப்ப ரகு கதருவான் பாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா, இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஒரு என்ன ஷோ அது ரகு, சிங்கிள் பசங்கன்ட்டு ஜீ தமிழ்ல வந்து ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு சிங்கிள் பசங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்குற மாதிரி ஒரு ஷோ போயின்னு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரவுண்டு, என்ன ரவுண்டுனா ரியல் கப்புள் வர்சஸ் ரியல் கப்புள். ஸோ ரியல் கப்புளில் நாங்கள் 2 பேர், அதனால வந்துட்டு நாங்கள் 2 பேருமே போகிறோம் அந்த ஷோக்கு. இந்த மாதிரி ஷோ எனக்கு வைக்கல. ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணியிருப்பேன்னு சொல்கிறேன். நல்லா பண்ணியிருப்பேன், நானும் நல்லா பண்ணியிருப்பேன். உனக்கு செய்வேனே சூனியம் இதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன் நானும்.
தப்பு நண்பர். ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு என்ன ஒரு சாபம் விடுறான் பாரு. சாமல உள்ள பின்ன இந்த மாதிரி ஷோ இவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ கேக்குற, அப்ப எதுக்கு நீ வந்துட்டு லவ்னு ஒண்ணு பண்ண? இல்லப்பா அந்த மாதிரி வச்சா நாங்களும் கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பீங்கல்ல. நல்லா பண்ணிருப்போம்னு சொல்லுவோம். நல்லா பண்ணிருப்பீங்க. தப்பா எல்லாருமே ஒரு ஆண்மகனை தப்பா எடுத்துக்க வேண்டியது. அவன் என்ன பேசுறான் மனசை புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு இல்ல. இது ஒரு ஃபேமிலி ஷோ ஒன்று நடத்துறாங்கன்னு வச்சுக்கோ, இது சிங்கிள் பசங்க ஷோ. இதே மாதிரி கப்பிள் ஷோ ஒன்று நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் நான் வரேன்னு சொல்லவே மாட்டேன், யோசிப்பான். போனோம்மா இங்கேயும் மூஞ்சியை தான் பார்த்துட்டு இருக்கேன், அங்கேயும் போய் மூஞ்சியை தான் பார்க்கணும், உன் கூட தான் ட்ராவல் பண்ணணும், எதுக்கு அந்த ஷோ அப்படின்னு யோசிப்பாப்புல. இதுவே இந்த மாதிரி சிங்கிள் பசங்க முரட்டு கலை அந்த மாதிரிலாம் அந்த ஷோ வச்சாங்கன்னா உடனே ஓடிடுவாப்புல. ஏன்னா ஒரு சிங்கிள் பசங்க அப்படின்னு எல்லாருக்கும் போட்டு காட்டணும், அதானே மாட்டிக்கிட்ட பங்கு. சரி, அந்த ஷோக்கு தான் போயின்னு இருக்கோம் நாங்க. ஆஃப்டர் லாங் 2 பேரும் கப்புள்ஸா ஒரு ஷோக்கு போறோம். ஸோ ஹாப்பியா இருக்கு. 2 பேரும் கப்புள்ஸா போறோம். அப்படியா? கப்புள்ஸாவா? யார் கூட நீங்க போறீங்க? நான் யார் கூட போறேன்? நான் உன் கூட போறேன், நீ என் கூட போற. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு இப்போதான் வந்துட்டு 2 பேரும் ஒரே ஷூட்டுக்கு ட்ராவல் பண்ணுறோம். இது வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ட்ராவல் பண்ணுறதுனால ஹாப்பியாக இருக்குது. உன் சேனலுக்கே நான் உன்னை வெல்கம் பேக் சொல்கிறேன். ரகு, வெல்கம் பேக் டு ரகு தாப்பா சேனல். ஓகேயா? இது ரொம்ப அசிங்கமாக இல்லை உனக்கு? உன் சேனலுக்கு நீ தானே எங்களை வெல்கம் பேக் சொல்லணும். உன்னை கூப்பிட்றேன் பாருங்க. ஃபோன் பார்த்துக்கினே வண்டி ஓட்டிட்டு அப்புறம் வந்து காரன் தான் இடிச்சான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. இந்த இன்சிடென்ட் யார் நடந்திருந்தாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. உன்னதான் ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க. நீ தான் இப்போ காருக்குள்ள உட்காந்து வீடியோ பிளாக் எடுத்துட்டு போயிட்டு இருக்க, அப்போ நீ தான் இடிப்ப அப்படின்னு சொல்லி உன்னதான் பிடிப்பாங்க. நான் எடுக்கலையே, நான் வீடியோ எடுக்கல. பதட்டத்துல பாருங்க, கார் நான் ஓட்டவே இல்லையே. என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ரோட்ல போற இந்த பைக்ல போற ஆண்மகன் பெண்மகள் எல்லாருமே சொல்றது, ஃபோன் யூஸ் பண்ணிட்டு பைக் ஓட்டாதீங்க ப்ளீஸ். அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால கொஞ்சம் ப்ளீஸ் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் அந்த செட்டுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்னா EVPயில் தான் அந்த சிங்கிள் பசங்க செட் இருக்குது. ஸோ நாங்கள் EVP செட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன ரெகலெக்ட் பண்ணுறோன்ட்டு அப்படியே ஷூட் பண்ணுறோம். A few minutes later. வந்துட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா EVP. வந்துட்டோம். ஏய், நல்லா பண்ணியிருக்காங்கப்பா, ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ இனிமேல் இது EVPன்னு கூப்பிடக்கூடாது, சந்தோஷா ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர். நல்லா பிரம்மாண்டமாக ஆக்கி வச்சிருக்காங்க. இனிமேல் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சந்தோஷா சொல்லிட்டு வாங்க. இப்போ அதை பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது செட்டு. ரோடெல்லாம் பாருங்க. வந்து விட்டோம் நாங்கள். அப்போ இனிமேல் பிக் பாஸ் இங்கே நடக்காதான்? இங்கதான் நடக்கும் செட்டு. அப்படியா? இதுதான் அது பிக் பாஸ் செட். இதுவா? இதுதான் பிக் பாஸ் செட்டா? ஆனால் பேர் இல்லை. ஆமாம், ஃப்ளோர் நம்பர் 16. அங்கே பாருங்க, தெரிகிறதா? இந்த 16க்கு வந்த உடனே அந்த பெண்மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த செட்டில் தான் ஷூட் நடக்குது. நம்மளோட ரகு மாஸ்டர் முன்னாடி போகிறாரு. நம்மளை ரூம் நம்பர் 8க்கு போக சொன்னாங்க ரகு. ரூம் நம்பர் 8, கதவை தட்டு. அதுக்கு தான் கதவை தட்டுன்னு சொன்னேன். போ. சொன்னா நாங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க முடியாது. ஒட்டி வீட்டுல ஆள் யார் இருக்கீங்க? இவங்க 7 மணிக்கு உள்ள போகணும், ஏன் 2:30 மணிக்கு வந்து கேக்குறாங்க? ஆமா, உள்ள யார் இருக்கீங்க? குப்பை கொட்டுதான் தெரியாதா? 2 மணிக்கு வந்த ஆர்டிஸ்ட ஏன் 2 மணிக்கு வந்தீங்க? 7 மணிக்கு உள்ள போகணும் சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவரு கரெக்டா வந்துட்டாரு. 4 மணிக்கு வந்து வீட்டுல பவர் கேட்டாங்க, சீக்கிரம் வந்துட்டோம். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. சொல்லுங்க, நீங்க மாறு வயசுக்கு போங்க உடனே. இப்ப சொல்லுங்க, இப்ப யார் வயசானவங்க?
இங்க பாத்தியா இதான் இப்போ நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. நீங்க தள்ளி இருந்துக்கோங்க. நான் வெளிய கூட போய்க்கிறேன். அங்க இப்போ யார் வயசானவங்க பார்த்து சொல்லுங்க. பாருங்க யாரு நான் ஒரு சொல்றேன். இங்க இருக்க எல்லாமே வயசான பீஸ் தான். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? எங்களோட சேனல்ல புது ஃபிகரை நாங்க காட்டுறோம். நவனிகா யார் தெரியுமா? மிஸ்டர் நாஞ்சல் விஜய் என்னோட டாட்டர். ரெண்டு பேர்ல யார் குழந்தைனே தெரியல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இந்த மாதிரி சொன்னா பாரு அவன் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான். என்ன நவனிகா ஒரு மாதிரி ஹாப்பி சோலா இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்ணு வைக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்ணு வைக்கல, we are appreciating. சில குழந்தைங்க எல்லாம் இரிட்டேட் ஆகும்ல இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தா, பட் she is enjoying it. அது சொல்ல வந்து அதுக்கு இரிட்டேட் இருக்கு சொல்ல தெரியல. ஆமா சப்பசா நம்ம குழந்தையாவே இருக்கலாம் மாஸ்டர். என்ன நவனிகா பாத்தீங்களா இன்னும் மனசுல என்னடா இருக்கு பாருங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நைஸ் மீட்டிங் யூ. மாஸ்டர் தம்பி. ஹலோ, நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? Dress நல்லா இருக்கு. நம்ம செமையா இருக்கு. ஓன் ட்ரெஸ்ஸா இல்ல? ஓகே. நம்மளுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குறப்ப இவங்க பேமெண்ட்லாம் தர மாட்டேங்கிறாங்க. கன்வென்ஸே போட மாட்டேங்கிறாங்க. அது லேட்டா வரும். மாஸ்டர் கன்வென்ஸ் போட மாட்டாங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. இல்ல கேட்டு தான் வந்திருக்கேன். என்ன மாட்டி விடுறீங்க? போங்க உள்ளுக்குள்ள டைம் ஆச்சு போங்க. இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க. எங்களுக்குள்ள நாங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். ஸோ நம்மளோட மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த அக்கா தான். உங்க பேர் என்னது? ஃபர்சானாக்கா இன்ஸ்டண்ட்டாக இப்போ எங்களுக்கு கிடைச்சாங்க. இவங்க பேர் பிரகல்யா. இவங்களும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு ஃபிட்னஸோட ஒரு லிங்க் மூலியமா இப்போ கான்டாக்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நான் மேக் ஓவர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இங்க வா, அவர் பேர் எந்த அளவுக்கு அவர் ஒய்ஃபை டேக் கேர் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு கேட்காரு. நீ இருக்கியே, நான் டேக் கேர் பண்ணி சொல்லிட்டீங்க. வீட்ல நான் நீ வரும்போதே பேசிட்டேன் கிட்ட. நான் என்ன மாடல் நான் தான்டா, என்ன வச்சுதான் பேசணுமே. நீ என்ன இல்லாம நீ தனியா என்ன பேசுன? நீ புரியல எனக்கு. பேசினா உங்க கிட்ட வேற யார்ட்ட உங்களை யாரும் பழைய மாடல் நான் குமார் அவசரப்பட்டிய இவங்கெல்லாம் நேச்சுரல் பியூட்டி அப்படியே தானே இருக்கணும், தேவையில்லை. இல்ல அவரே கொஞ்சம் லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பார்க்கணும். ஆமா இல்ல வாய்ஸ் நேச்சுரலாவே வருது. ஐயோ நேரம் கொடுமை இதெல்லாம். என்ன தலையாட்டுறீங்க புரியல? அவ சொல்ற ஒரு நியாயம் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா? அவரை சொல்லுங்க. அப்போ அவங்க பொதுவா சொல்றாங்க இதெல்லாம் நேரம் கொடுமைன்ட்டு. எல்லாம் ஒன்னால இங்க என் புருஷன் எதுக்கு வந்தானே தெரியல. ஆர்டிஸ்டா வந்து சட்டையை வித்துட்டு இருக்கான். ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ அப்படின்ட்டு. ரகு எந்த ஷோக்கு வந்து எதுக்காக வந்தானே மறந்து சட்டை விற்கிறவனா ஆயிட்ட. இந்த இடம் உள்ள திக்கு இருக்கு. அதான் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நம்ம வந்து வெறும் ஐப்ரோஸ் மட்டும் நீங்க பிளாங்கா பாக்குறீங்க, இன்னும் உங்களுக்கு ஐ லுக் கொடுக்கல. ஓவரால் லுக் பார்க்கும்போது சூப்பர் ஆயிடும். இதுவே அழகுதாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அக்கா 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 ஐஸ் போட்டாங்கக்கா. நான் வந்து உங்களுக்கு ஹாட் ஏதாச்சும் ஹாட் எது வேணுமாக்கா? கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஓகே ஓகே. இல்ல நான் ஃபுல்லா முடிச்சிட்டு லாஸ்ட்ல பாத்துக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு மன்சூர் அலிகான் மாதிரி இருக்கு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. Okay, all right. Add it up. என்ன பண்றீங்க? வீடியோக்காக பண்றாரு. நிஜமாலே பண்ணிட்டு வீட்ல
இப்போ நீங்க சொல்லணும் ஏச்சி பாருங்க சொல்றீங்க. சரி சரி இப்போ கேக்குறேன். இது எங்க கத்துக்கிட்டீங்க? இது வந்து என்னங்க கத்துக்கிறதுக்கு என்னங்க, நம்ம வீட்ல நிறைய இடத்துல பழகி இருப்பீங்க. ஆமா ஆமா. இல்ல, வாங்க நீங்களே போட்டு விடுங்க. வாங்க. பாருங்க நாஞ்சில் எந்த அளவுக்கு டேக் கேர் பண்றாரு அவர் ஒய்ஃப் அண்ட் அப்படியே எவ்வளோ கத்துங்க மாஸ்டர். கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிட்டாரு. என்னங்க பாருங்க செம்மையா இருக்காங்க. அது பாத்தீங்களா? என்ன தவிர்த்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே போயிட்டு அழகா இருக்காங்க உருட்டிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க, நான் இப்ப Dress மாத்த போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பாக்க இன்ட்ரெஸ்ட் அவங்க இருங்க. ஆனா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. எங்களை அழகா மேக்கப் போட்டது யார் தெரியுமா? ஃபர்சானா அண்ட் பிரகல்யா. சரி இந்த ரெண்டுக்கு மீனிங் சொல்லு. ரெண்டு பீஸ் ஆஃப் லைஃப். அப்படியா? பீஸ் ஆஃப் லைஃப். ஆமா. சரி சரி அப்ப நாங்க என்ன காட்டணும்? ஆஃப்டர் மேரேஜ் நாங்க என்ன காட்டணும்? அப்ப நாங்க மேக்கப் ஆஃப் லைஃப் காமிச்சிருக்கேன். எப்படி அது? அது எப்படி காட்டணும்? இப்படி வந்து இப்படி காமிச்சிருக்கேன். இப்படி வந்து இப்படி காமிச்சிருக்கேன். எப்படி காட்டணும் இருக்கு சொல்லு. இப்படி வந்து இப்படி காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம சில்றதா இப்படி கேட்போம். ஐயா இது சில்ட்ரன் கேப்ப. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் எப்போ இப்படி காமிச்சாரோ இதுதான் வந்து ஹார்ட். அதுவே இப்படி விரிஞ்சிட்டா ஹார்ட் பிரேக் அப். ஓ அப்படியா விஷயம். சோ இந்த கும்பல்ஸ் தான் இப்போ நாங்க எல்லாரும் வந்துட்டு என்ன பண்றோம்? ஐயோ என்ன இது? கோயில் ஃபங்க்ஷன். இல்ல இது ஒரு ஷோ இருந்தாலும் கூப்பிட்டாங்க. எங்கன்னா கல்யாண மாலை நடத்துறாங்களா என்ன? அப்படி இல்லைங்க, ஆக்சுவலா எங்க கல்யாணம் இருக்கல ரிசப்ஷனுக்காக வந்து ரொம்ப அவசரமா போட்டோம். பொறுமையா மேக்கப் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதனால எந்த கல்யாணம்? உங்க கல்யாணம். நாஞ்சல் எதையோ பிளான் பண்ணி வந்திருக்க தெரியுது நல்லா. நைஸ் பாருங்க இவங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்காங்கன்ட்டு. டடான் பாருங்க. நாங்கலாம் 2 மணில இருந்து கிளம்பிட்டு இருக்கோம். நைஸ். இவங்க தாங்க நாங்க உள்ள கால் எடுத்து வைக்கும் போது இவங்க மேக்கப் போட்டு உட்கார்ந்தாங்க. என்ன மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க? கலையுது மறுபடியும் டிங்கரிங் பண்றோம். சோ சேட். முடியலடா. இவங்க ஷாமிலி பேர் போன ஒரு வில்லி கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவங்க இப்பதான் நல்லா வந்திருக்காங்க. பேர் போனீங்க, பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஷாமிலிய பார்த்தாலே அந்த ஒரு டெரர் பீஸ் தெரியும். நல்லா இருக்கேன். மதியம் 2 மணிக்கு வந்தோம் நாங்க ஷூட்டுக்காக. இப்போ டைம் என்ன தெரியுமா? 8:30 மணி. 8:30 மணிக்கு தான் செட்டுக்குள்ளேயே போகிறோம். பாருங்க இப்போ தான் நாங்கள் உள்ளேயே போகிறோம். இப்போ போயிட்டு ஷூட்டிங் முடிக்கிறதுக்குள்ள நைட் ஆகிடும் நினைக்கிறேன். ஃபைனலி நாங்கள் உள்ளே போகிறோம். செட்டுக்குள்ளே போயிட்டு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாரும் எடுக்க முடியுமான்னு தெரில, அதை போட முடியுமான்னு தெரில. போட ட்ரை பண்ணுறோம், எடுக்க ட்ரை பண்ணுறோம். முயற்சி திருவினை ஆகும். ஓகே நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். உங்களோட சமையலுக்கு நாங்க ஃபேன். ஓ ரொம்ப சந்தோஷம். ஆமா. இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் வெஜ்ஜில் ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறதுனா, பட் வெஜ்ஜினாலே அழகு தான். ஆமாம். இல்லை வெஜிடேரியனுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுங்க. இவர் வந்து விக்னேஸ்வரன். இது வந்து எங்களோட நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். உங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறதால தேங்க்யூ. எனக்கு டவுட்னா உடனே இவரை தான் பார்க்குறது. என்ன எப்படி சமைச்சிருக்காரு? அது வந்து இல்லை, அது வந்து சமைக்கிறது தவிர்த்து அவர் சொல்லுவார் தெரியுமா, சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆஹா ஆஹா ஆஹா, அதுவே எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. சொல்லுங்க டாலிங். ஓகே கண்டிப்பாக. ஓகே வாழ்க வளமுடன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அதான் கரெக்டாக இருக்கும். நம்மளோட இதுவே அப்படி தான். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். விஜய் டிவிலேருந்து இப்போ ஹார்ட் பீட் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ இட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அது எப்படின்னா வெஜிடேரியன் சமையல் எனக்கு தெரிஞ்சது, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம நல்லபடியாக பண்ணோம் அப்படின்றத அப்படி ஆரம்பித்த ஒரு சேனல் தான். ஒரு 2015 வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் போட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜ் ஆரம்பித்து இப்போது 2-3 இயர்ஸ் ஆகுது. ஸோ அது அந்த இன்ஸ்டாகிராம் சமையல் தான் எனக்கு இன்றைக்கி வந்து இந்த ஜீ தமிழில் வந்து எனக்கு உட்கார வச்சுருக்கு. ஸோ அதனால் வந்து சமையலுக்கு வந்து பவுண்ட்ரிஸ் இல்லை. கண்டிப்பாக. தேங்க்யூ. கண்டிப்பாக ஆல்வேஸ் வெல்கம். அன்பாக சமைச்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் எனக்குமே வந்து எல்லை மீறினா தான் இருக்கும். நம்பிக்கை எனக்கு நைஸ். இதெல்லாம் செமையாக இருக்குமா? தேங்க்யூ. ஹலோ, டைம் வந்துட்டு 12 மணி ஆகுது. நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டே இருக்கோம் நாங்கள். பாருங்கள் டயர்ட் ஆயிடுச்சு. மரியாதை விட்டு
அவன் எங்கே போயிட்டே தெரியல. பாருங்க, நாங்கள் பூஸ்ட் ஆகணும்ட்டு எங்களுக்கு டீ காஃபிலாம் கூட வருது. இப்போ வாட்டர் மணல் ஜூஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் தூங்கக்கூடாது, பிரிஸ்காக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும்ன்றதுக்காக அடுத்த கேமுக்காக செட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, அடுத்த கேமுக்கு இவங்க 2 பேர் தான் ரெடியாக இருக்காங்க. காது மூக்கெல்லாம் வச்சு பஞ்சு வச்சு அடைச்சிட்டாங்க. என் ஆத்துக்கார் எனக்காக ஜூஸ்லாம் வாங்கி தர. ஜூஸ் நல்லா இருக்கு, நல்லா திக்காக போட்டிருக்காங்க, சர்க்கரையும் கம்மியாக போட்டிருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா ஜூஸ் நல்லா இருக்கு, சர்க்கரையும் நல்லா இருக்கு, இன்னும் 4 பக்கெட் நிறைய ஜூஸ் வைப்பாங்க, குடிச்சிட்டு இங்கேயே உட்காருங்க. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது. நாங்கள் மத்தியானம் 2 மணிக்கு வந்தோம், இரவு 2 மணி. பாருங்க, அடுத்த மாலை கேம், அடுத்த கேமுக்கு கடைசி கேம். இந்த கடைசி கேம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பணும். இந்த கேம் என்ன கேமாக இருக்கும் சொல்லு ரகு? கடைசியா போடுற மாலை இதுதான். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். சரி, ஓகே, பார்ப்போம் என்ன கேமுன்ட்டு. நாங்கள் ஹிண்ட் தான் தருவோம். இந்த என்ன கேமுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சிங்கிள் பசங்க ஷோ நீங்கள் பாருங்கள், அப்போ தான் தெரியும் என்ன கேமுன்ட்டு. A few hours later. அட் லாஸ்ட் இந்த ஷூட்டு முடிஞ்சிடுச்சு. மணி வந்துட்டு 3 மணி, 3 மணிக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். முடிஞ்சிடுச்சு, வாங்க போகலாம். பாய்க்கா, டேக் கேர், பாய் பாய் பாய். அக்கா வந்துட்டு ஆனந்த் ஜட்டி பண்ணி ஆல் தி பெஸ்ட். பாய் 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 பாய். வாங்க, வாழ்த்துக்கள். ஆனந்தோட ஜட்டி பண்ணி எல்லாம் போடுவோம். ஓகே, பாய் டியர், பாய் பாய். அப்படிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, ஆனந்த் அண்ணா, சங்கர் அண்ணா பார்த்துருக்காரு ஆனந்துக்கு. தேங்க்யூ சங்கர் அண்ணா, என் ஹோம் டூரை பார்த்ததுக்கு. ஹாய் ஹாய். உங்க டான்ஸ்லாம் பார்ப்பேன், சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. பாய்டா செல்லக்குட்டி, பாய் பாய் பாய். ப்ரோக்ராம் முடிஞ்சது, சிறப்பா மாஸ்டர் முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஆமா, சரி, நன்றி நன்றி. கூட சேர்ந்து பயணிச்சதுல இன்னைக்கு டே வந்து ரொம்ப அழகா போச்சு. இன்னைக்கு மாத்துனீங்களா, அதனால எனக்கு டைம் பாஸ் ஆச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. அந்த பேபி வச்சு பண்ணீங்க இல்லையா, பிரெக்னன்சி, சூப்பரா இருந்தது. வீட்டுக்கு கிளம்புவோமா? உலகத்திலே இப்படி ஒரு கப்புள் சேனல் நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கப்புள் சேனல், ரொமான்டிக் சேனல். அதாவது எப்படி சொல்ல, ஒரு 2 நடன புயல் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு சேனலை ரன் பண்றாங்கன்னா சாதாரண விஷயமா? ஆமா ஆமா, இந்தியாவிலே பெஸ்ட் கப்புள் சேனல் இவங்க தான் சொல்லி அவார்டு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. பட் இவங்களை பிடிக்க முடியல, ஏன்னா 2 பிஸியா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சேனல் ரகு தாப்பா. ஆமா, அதை பார்த்துட்டு போப்பான்னு போயிடாதீங்க. ரகு தாப்பா, ஏய் நாஞ்சேல், ரகு தாப்பா சேனலை பார்த்து ஏப்பா ரகு தாப்பா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்ங்க, உங்க ஆதரவும் அன்பும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எஸ், இப்போ வந்துட்டு நம்மளோட ஷூட் வந்துட்டு சூப்பரா டூப்பரா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயங்கரமா போச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல ரகுக்கு ஒரு விஷயம் நான் வந்து ஞாபகப்படுத்தணும். ரகுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ரகு, இதே ட்ரெஸ் போட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி நடு ரோட்ல நம்மளை இறக்கி விட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? இதே காஸ்டியூம் தாங்க. இதே இடத்துக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு ஷோக்காக வந்திருந்தோம், ஒரு ஈவெண்ட்டுக்காக. பட் போகும்போது இதே மாதிரி மிட் நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு கேட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கன்ட்டு. பட் ஆனால் அவங்க வந்து எங்களை வந்துட்டு அப்படியே மிட் ரோட்டில் விட்டுட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு இந்த நாள். ஸோ மறக்க முடியாது. சேம் காஸ்டியூம், சேம் பிளேஸ். ஆனால் இந்த தடவை யாரும் எங்களை மிடில் ரோட்ல விட முடியாது. எங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன கார் அப்போவே வாங்கிட்டோம். ஸோ அதனால் இந்த தடவை நாங்கள் வீட்டுக்கே போய் இறங்கிடுவோம். ஸோ அதை நான் பதிவே பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ பதிவு பண்ணுறோம். ஸோ ரியலி வெரி ஹாப்பி. ஸோ ஆமாம், எப்போவுமே வந்துட்டு யாராச்சும் நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க, இல்லை நம்ம தட்டி விட்டாங்க, ஃபீலே பண்ணாதீங்க. நம்மளுக்கான லேடர் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம ஏறி போயிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு நாங்கள் எங்கள் காரில் ஏறி போகிறோம். அதே மாதிரி நீங்களும் அந்த மோட்டிவேஷனை வச்சுக்கோங்க. உங்களுக்கும் நடந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போராடுங்க, வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். எஸ், ஆமாம், ஆல்வேஸ் நம்மளுக்கான ஸ்பேஸ், நம்மளுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குது. நம்ம தான் போயிட்டு அதை எடுக்கணும். நம்ம போகிறதுக்கு டைம் ஆனாலுமே ஆமாம். ஜீ தமிழில் வந்துட்டு புது டிஜே ஒருத்தர் உருவாகிட்டு இருக்காரு, மிஸ்டர் ஜோ. ஆல்ரெடி இருந்த டிஜே தான். ஆல்ரெடி இருந்த டிஜே. பட் ஆனாலும் எல்லா ஷோவும் வந்து இப்போ வந்து விஜய் டிவிக்கு எப்படி ஒரு பிளாக்கோ அந்த மாதிரி வந்து ஜீ தமிழுக்கு வந்து ஒரு ஜோ அந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காப்புல.
டிஆர் சாரே வந்து என்ன சொன்னார், ஜோ 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 கொஞ்சம் ஜோராக இருந்தது பாருங்க, அவர் வாயில வாங்குறது பெரிய விஷயம். எனிவே கங்க்ராச்சுலேஷன் டார்லிங், ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்கள். இவங்கெல்லாம் வளர்ந்ததை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நாங்கள் வளர்ந்ததை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்களாம் கஷ்டப்படுற ஒரு இடத்துல இருக்கோம் டார்லிங், அதனால் எங்களுக்கு தெரியும். இனிவே உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜோ. அப்போ கண்டிப்பாக பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கிளம்புறோம். மீண்டும் உங்களை வேறு ப்ளாகில் சந்திக்கிறோம். பாய், டேக் கேர்.